ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 42 இன்ச்சு உடம்புள்ள ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டிக்குள்ளே பீஸை எடுத்து நம்ம பட்டி அடிஷ்னல் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிடலாம். பட்டி திக்னஸ் வேணும், அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் கூடல ஒரு அடிஷ்னல் பீஸு நம்ம தேவைக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பட்டி பீஸை எடுத்து இந்த அடிஷ்னல் பீஸ்க்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்து ஜாயின் பண்ண பிறகு அந்த மெயின் பீஸ் துணி முன்பக்கம் வரும்படியாக திருப்பி விட்டு ஒரு சோவடி அடிச்சுக்கலாம். முன்பக்க துணி பின்பக்கம் வரக்கூடாது, பின்பக்க துணி முன்பக்கம் வராமல் சென்டராக வச்சு கரெக்டாக நம்ம தையல் போட்டுக்கிடணும். போட்ட பிறகு ஏற்கனவே நம்ம மெயின் பீஸ் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலர் பட்டியை தூக்கி மேலே வச்சு கட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இந்த அடிஷ்னல் பீஸோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். ஏற்கனவே நம்ம மெயின் பீஸில் கரெக்டான அளவு துணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற துணிக்கு அளவே இந்த அடிஷ்னல் பீஸையும் கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள், ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் இருக்கிறது நமக்கு தெரிய அளவு. பாருங்கள், அடுத்தது நம்ம முன் கப் ஷேப்பு ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இந்த முன் கப் ஷேப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் பீஸ் துணி எடுத்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் துணியை உள்பகுதியில் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். முன் துண்டம் பின் துண்டம் சேர்ந்தே தான் அந்த ப்ளவுஸில் இருக்குது, ஆனால் சென்டர் ஷோல்டருக்கு நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். பாருங்கள், நீட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது முன் கப் ஷேப் துணி பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ண இடம் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மெயின் டாட்டுக்கு ஃபஸ்ட்டில் மெயின் டாட் பிடிக்கலாம். இந்த மெயின் டாட்டோட அகலம் 1.25 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு. பாருங்கள், அடுத்தது ஓப்பன் சைடில் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாட்டோட அகலம் 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் வச்சு எடுத்து ஒவ்வொரு பக்கத்துக்கு நம்ம 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் எடுத்து தைக்கணும். அதோட நீளம் இந்த ஓப்பன் சைடு டாட்டோட நீளம் 2.5 இன்ச்சு. அடுத்தது ஆம்கோல் டாட்டு பிடிச்சிக்கிடணும். ஆம்கோல் டாட்டு 1/4 இன்ச்சு ஒரு கோடு வச்சு மொத்தம் 3/4 இன்ச்சு 2ஆக மடக்கி நம்ம பிடிச்சா போதும். பாருங்கள், 2வது பக்கத்துக்குள்ளே அந்த மெயின் டாட்டும் பிடிச்சாச்சு, ஓப்பன் சைடு டாட் பிடிச்சாச்சு, அடுத்தது ஆம்கோல் டாட் பிடிச்சாச்சு. பாருங்கள், இந்த ஆம்கோல் டாட் கிராஸில் வரும், அதனால நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். எல்லா டாட்டுமே நம்ம அகலம் கூடுதலாக நம்ம தைக்கிறதுனால கொண்டு விடும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும். அப்போந்தான் இந்த கப் ஷேப் டஃப்பாக இருக்கும். அடுத்தது இந்த நம்ம தைச்சிருக்கிற அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கிடணும். ஓப்பன் டாட் கரெக்டாக இருக்கா, ஆம்கோல் டாட்டு கரெக்டாக இருக்கா, மெயின் டாட் கரெக்டாக இருக்கா, பட்டி பீஸில் ஜாயின் பண்ண எல்லாம் செக் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கிற இந்த பட்டி பீஸு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம வலது பக்கம் இந்த மெயின் பீஸ் கப் ஷேப்புக்குள்ளே துணிக்க மேலே இந்த பட்டி துணியை வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம். அடுத்தது இடது பக்கம் பட்டி பீஸுக்கு மேலே இந்த கப் ஷேப் துணியை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ 2 கப் ஷேப்பும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகும் அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். இந்த அமுக்கு தையல் எப்படி போடணும்னா, கப்போட அந்த பட்டி பீஸ் துணியையும் கப் ஷேப் துணியையும் சேர்த்து பட்டி பக்கம் வரும்படியாக நம்ம திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டால் போதும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆம்கோல் சைடு உள்ள பீஸ் எல்லா துணியையும் சேர்த்து நம்ம கையில் எடுத்துக்கிடணும். அடுத்தது இந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த பட்டியோட எட்ஜு தான் நம்ம தைக்கிற இந்த முதுகு இறக்கத்துக்குள்ள துணி. முதுகு இறக்கம் கண்டுபிடிக்கிறது நம்ம எல்லா துணியும் சேர்த்து இந்த ஆம்கோல் பகுதியில் முன்துண்டு பின்துண்டு சேர்த்து எடுத்து இந்த பட்டியோட எட்ஜ் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த பின்துண்டுக்கு அளவு. நம்ம அதுக்கு அளவு கரெக்டாக வரும்படியாக தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கட் பண்ணியிருப்போம். இந்த ப்ளவுஸு மொத்தத்தில் 70 பாயிண்ட் துணி தான் தந்திருந்தாங்க தைக்க தந்தவங்க. அதனால நம்ம நிறைய இடத்துல ஜாயின் போட வேண்டியதாகிட்டு. பாருங்கள், முதுகு துணியும் நம்ம இப்போ ஜாயின் போட்டு தான் தைச்சிருக்கோம்.
அடுத்ததாக இந்த முதுகில் ஒரு டாட் வர அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 2 டாட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு டாட் வரும். இந்த டாட் பிடிக்கிறது பாருங்கள், நம்ம உடம்பு சுற்றளவு துணியை 2ஆக மடக்கி எடுத்துக்கிட்டு அந்த 2ஆக மடக்கின பகுதியோட நேர் சென்டரில் ஒவ்வொரு பக்கமாக 1/2 இன்ச்சு அளவு எடுத்து 3 இன்ச்சு உயரத்தில் டாட் போட்டால் போதும் சூப்பரான ஒரு முதுகு பக்க டாட் ரெடி ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கிளிக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ முன் கப் ஷேப்பு நம்ம நீட்டாக தச்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக கை பகுதி நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்காக கை தச்சுக்கிடலாம். பாருங்கள், இந்த கையோட சுற்றளவு 7.5 இன்ச்சு. கை நீளம் நமக்கு தேவையான அளவை விட கூடுதல் எடுத்துக்கலாம். கை சுற்றளவுக்கு 7.5 இன்ச்சுக்கு கூட 1 இன்ச்சு தையல் தும்பு எடுத்துக்கிடணும். கை நீளம் இந்த ப்ளவுஸுக்கு 6.5 இன்ச்சு. இந்த 6.5 இன்ச்சுக்கு நம்ம கையோட எட்ஜு லைனிங் துணியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச்சு விட்டு 7.5 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ண துணியை லைனிங் துணி பக்கம் இந்த தையல் பகுதி ஜாயின் பண்ண அந்த தையல் பகுதி வரும்படியாக திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடுவோம். அமுக்கு தையல் போட்ட பிறகு பாருங்கள், இந்த லைனிங் துணி முன்பக்கம் வரும்போது அது ரொம்ப ஐயமாக இருக்கும். அதனால் நீட்டாக ஸ்டிப்பாக நம்ம தேய்ச்சி எடுத்த பிறகு அதை போல்டு பண்ணிடலாம். இப்போ 4 வெட்டு பகுதிகளும் ஒரே பக்கமாக இருக்குது. போல்டிங் பகுதி ஒரே பக்கமாக இருக்குது. இந்த போல்டிங் பகுதியில் நம்ம கையோட நீளம் வச்சுருக்கோம், ஆம்கோல் பகுதி வச்சுருக்கோம், முன் கைக்குழி, பின் கைக்குழி, கை கீழ் சுற்றளவு எல்லாமே நம்ம வச்சாச்சு. இந்த ப்ளவுஸோட போல்டிங் பகுதி தான் கையோட சென்டர் பகுதி, ஷோல்டர் பகுதி. சரியா? அடுத்தது கை நீளம் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கையோட சென்டர் பகுதியில் ஒரு வி கட்டிங் கொடுத்து அந்த சென்டரில் மட்டும் லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவில் பாதி தான் ஆம்கோல் அளவு நம்ம கண்டுபிடிச்சி கட் பண்ணியிருக்கோம். இந்த கை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தங்கம் வெல்டு சேனலில் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், அடுத்தது கழுத்துக்கு நம்ம நேர் பீஸ் துணி 1.25 இன்ச்சில் எடுத்து 2 துணியாக சேர்த்து ஜாயின் பண்ணி நேர் ஒரு தையல் போட்டுற வேண்டியதான். இது சாதாரண ஒரு நார்மல் கழுத்து தான் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம தைக்க போகிறோம். இந்த பார்ட்ரு வச்ச மாதிரிப்பட்ட சில்க் ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம பார்ட்ரு கட் பண்ணி எடுத்து நீட்டாக ஒரு நெக் மாடல் வைக்கும்போது ரொம்ப லுக்காக இருக்கும் அந்த ப்ளவுஸு. பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு பீஸு 1.25 இன்ச்சு எடுத்து அகலம் உள்ள ஒரு பீஸ் எடுத்து நம்ம அதை ஒரு சிங்கிள் மடக்கி வச்சுருக்கிற துணியை எடுத்து நம்ம இப்போ தச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கழுத்து ஸ்டார் நெக்கு இல்லைனா அஜந்தா நெக்கு அப்படின்னு எங்கள் ஏரியாவிலலாம் சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த கழுத்தோட பேர் என்னது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு டேர்னிங்கில் வந்தவுடன் நீட்டாக திருப்பி இந்த ஊசியை குத்தி சென்டரில் வச்ச பிறகு தான் நம்ம வந்து இதை டேர்ன் பண்ணி எடுக்கணும். இந்த டேர்ன் பண்ணி எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ளீட் நம்ம வைக்கும்போது தான் இந்த துணி வந்து தன்னாலே அந்த டேன் ஆகி வரும். பாருங்கள், நீட்டாக இப்போ நம்ம ஷோல்டர் பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்தது முன் கழுத்து ரவுண்டு கழுத்துனால இதுலேயும் ஒரு சிங்கிள் ப்ளீட்டு 2 நம்ம வச்சுக்கிடணும். பாருங்கள், இப்போ சூப்பராக கழுத்துக்குள்ளே பீஸு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது அந்த டேனிங் பகுதியில் ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடுவோம். நம்ம இந்த கட்டிங் கொடுக்கும்போது நம்ம துணியில் கட் பண்ணிடக்கூடாது, தையல் துணிக்கும் வெளிப்பகுதியில் தான் கட் பண்ணணும். அடுத்தது இந்த பார்டர் பகுதியை முன்பக்கம் திருப்பி விட்டுவிடுவோம். ஃபஸ்ட்டில் நம்ம லைனிங் பக்கம் வச்சு தான் தைச்சோம். அந்த துணியை முன்பக்கம் திருப்பி விட்டு ஒரு ஷோ அடி அடிச்சுக்கலாம். இந்த ஷோ அடி அடிக்கிறது கழுத்தோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், ஒரு ஊசி குத்துற அந்த பதத்துக்கு கரெக்டாக ஒரு தையல் போட்டுக்கிடணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு எட்ஜில் ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த கழுத்தகலத்துக்கு, அந்த தையலுக்கு மேலேயே நம்ம நீட்டாக இந்த மெயின் பீஸ் துணிக்கு மேலே பதிச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஃப்ளீட் வச்ச பகுதி வரும்போது அந்த ஃப்ளீட்டுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிடணும்.
இந்த ப்ளீட்டுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுக்கணும். இல்லைன்னா அந்த ப்ளீட் வந்து கொஞ்சம் உயர்ந்து இருந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த ப்ளீட்டுக்கு மேலே ஒரு தையல் போட்டாச்சுன்னா அது நீட்டாக அமுங்கி இருக்கும். பாருங்கள், ரிவர்ஸ் அடித்து நம்ம நீட்டாக ஷோல்டர் பக்கம் முன்கழுத்து பக்கம் வர போகிறோம். எவ்வளோ ஈஸியாக இந்த கழுத்து நம்ம தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கழுத்துமே நம்ம ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம கவனமாக தைச்சா போதும். சூப்பரான கழுத்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்து கிளிக் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சூப்பரான முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே நம்ம தைச்சாச்சு. இந்த பார்ட்ரு வைக்க கழுத்துக்கெல்லாம் நம்ம பார்ட்ரு வச்ச பிறகு தான் நம்ம ஓப்பன் சைடு ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு கழுத்துக்கும் ஒவ்வொரு மாடலில் நம்ம ஓப்பன் சைடு வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். சிலை கழுத்துக்கு ஃபஸ்ட்டே ஓப்பன் ஜாயின் பண்ணிடலாம். சிலை கழுத்து மாடல் தைக்கும்போது நம்ம கழுத்து தைச்ச பிறகு தான் ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம கொழுத்து வைக்கிற பகுதி ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக பாருங்கள், இது வலது பக்கம். இதுக்கு உள்பகுதியில் லைனிங் துணிக்கு மேலே இந்த மெயின் பீஸ் துணியை வச்சு ஓப்பன் சைடு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ண பிறகு இந்த துணியை அப்படியே மடக்கி எடுத்து வி லாக் நம்ம வந்து போட்டுக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து வலது பக்கம்தான் ஹூக் மாட்டுறதுக்குள்ள இந்த ஓப்பன் பீஸ் அடிஷ்னல் பீஸ் நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். சிலை ப்ளவுஸுக்கு இடது பக்கம் வைக்கும்படியாக கேட்பாங்க. அந்த ப்ளவுஸுக்கு நம்ம இடது பக்கம் நம்ம அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி இந்த ஓப்பன் வந்து தைச்சிக்கலாம். இல்லை அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணாமலாம் நம்ம வந்து தைச்சிக்கிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ஓப்பனும் தைச்சி முடித்தாச்சு. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து 70 பாயிண்ட் ப்ளவுஸ் துணியில் தான் இந்த துணி ஃபுல்லுமே நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ எத்தனை இடத்துல நம்ம ஜாயின் போட்டிருப்போம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், அடுத்தது கை ஏற்கனவே நம்ம தைச்சி வச்சுருக்கிற இந்த கையை எடுத்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இந்த கையோட சென்டர் பகுதியும் இந்த ப்ளவுஸ் பீஸ் மெயின் பீஸோட சென்டர் பகுதியும் கரெக்டாக வரும்படியாக நம்ம ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே உடம்பு பீஸோட சென்டர் பகுதி ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். அடுத்தது கையோட சென்டர் பகுதி இந்த வி கட்டிங் நம்ம கொடுத்துருந்தோம்ல, கை கட் பண்ணும்போது ஒரு போல்டிங் பகுதியில் அந்த பகுதி தான் இந்த கையோட சென்டர் பகுதி. இப்போ ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக மறுகையும் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த வி கட்டிங்கில் இருந்து இந்த ஆம்கோல் பகுதி வர கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம தைக்கணும். தைச்ச பிறகு இருந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. அந்த துணியோட ஃபினிஷிங்கே போயிடும். அதனால் நம்ம தைக்கிறதுக்கு முந்தையே எல்லாமே அளவு எடுத்து தான் நம்ம வந்து தைக்கணும். கரெக்டாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள், இதில் இப்போது தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்குள்ளே தையலை நம்ம போட்டாச்சு. அடுத்தது உடம்பளவு குறிக்க வேண்டியது தான். இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 7.5 இன்ச்சு, கை கீழ் சுற்றளவு 5.25 இன்ச்சு. பாருங்கள், அடுத்த கைக்கு நம்ம அளவு வச்சுக்கிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு, உடம்பு சுற்றளவு ஏற்கனவே நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியாச்சு. சரியா? இப்போ இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு வந்து 38 இன்ச்சு இருக்குது. அதனால் நம்ம வந்து இதில் கொஞ்சம் 5 இன்ச்சு பிடிக்கணும். பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பக்கமும் 1.25 இன்ச்சு வச்சு நம்ம பிடிக்கும்போது 4 பீஸ், முன் துண்டு 2 பின் துண்டு 2 அளவு இருக்கும்ல, அந்த அளவோடு சேர்த்து பிடிக்கும்போது 1.25 இன்ச்சு பிடிக்கும்போது நமக்கு கரெக்டான அளவு 34 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நீட்டாக அளந்து பார்த்துக்கிடலாம். 34 இன்ச்சு நமக்கு தேவை. அடுத்தது உடம்பளவு கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். ஒரு ஆம்கோல் பகுதியிலேருந்து அளக்கணும், மர ஆம்கோல் பகுதி வர. அடுத்தது கையோட அளவை எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த இடுப்பு ஜாயின் பண்ணியிருக்கிறது, இந்த டாட் பேக் பின் துண்டு டாட் போட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு கரெக்ட் அளவாக ரொம்ப நீட்டான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான ஒரு அஜந்தா நெக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டார் நெக்கு நம்ம தச்சு முடிச்சிருக்கோம். முன்கழுத்து ரவுண்டு, இங்கெல்லாம் இந்த மாடலில் நெக் வச்சு சூப்பரான ஒரு எளிய முறையிலான ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ரொம்ப ஈஸியாக தைக்க சொல்லி தந்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.